அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வல்லமைந்த நாமத்தினால் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த எச்சரிப்பின் சத்தம் 18வது பாகத்தை தேவன் கொடுத்தமையினால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலே நாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நாம் சீர்படுத்த வேண்டிய காரியங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். முதலில் மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1 முதல் 4 உள்ள வசனங்களை வாசிப்போம். ஐயோ, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்றுப்போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதவி இருக்கிறார்கள். 1வது வசனத்திலே ஐயோ, உஷ்ண காலத்து கனிகளை சேர்த்து, உஷ்ண காலத்து கனிகள்னா கனிகள் ஆவிக்குரிய கனிகளா ஆண்டவர் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. உஷ்ண காலத்து கனிகள் என்ன ஆகும்? உஷ்ணம் போக போக என்ன ஆகும்? கனி கொஞ்சமா கேடா. அதை அடுத்த பின்பு புசிக்கிறதற்கு ஒரு திராட்சைக்குள்ளையும் என் ஆத்மா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை. ஆண்டவரை எதிர்பார்த்த அளவு, அதாவது என்ன சொல்றாரு, அந்த பாவம் இல்லாமல் அந்த நல்ல குவாலிட்டி அது இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அதை பத்தி 2வது வசனத்தில் சொல்றாரு, தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான். பக்தியா இருந்தவங்க அற்று போயிட்டாங்க. மனுஷர்கள் செம்மையானவன் இல்லை, மனுஷ குலத்திலே செம்மையானவர்கள் இல்லை, அவர்கள் எல்லாரும் ரத்தம் சிந்த பதவி இருக்கிறார்கள். ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பாவம் செய்யறதுக்கு பதவி இருக்கிறார்கள், மறைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். பாருங்க, சகோதரனை பிடிக்க வேற யாரும் இல்லை, நமக்குள்ளேயே சகோதரனை பிடிக்க வேட்டையாடுகிறான். அடுத்தபடியாக பொல்லாப்பு செய்ய அவர்கள் 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், நியாயாதிபதி கைக்கூலியை கேட்கிறான், பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான், இவ்விதமாய் புரட்டுகிறார்கள். இங்க நீதி நேர்மை எதுவுமே வரல அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து சொல்றாரு, அதிபதியிலேருந்து சொல்றாரு, பொல்லாப்பு செய்ய 2 கைகளும் நன்றாய் கூடும். அதிபதி கொடு என்கிறான், கொடு, அதிபதி கொடு என்கிறான். நியாயாதிபதி நியாயம் செய்கிறவன் என்ன செய்யறானா, கைக்கூலி கேட்கிறான். எப்படி சொல்றது? அது பரிதானம் சொல்றதா இல்ல லஞ்சம் சொல்றதா ஒன்றும் புரியல. இல்ல, பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான். துராசைனாக்க அவனுக்கு விரோதமானது, அதாவது தகாத முறையிலே நன்மை பெறுதல், அதற்காக சம்மதம் தெரிவித்து துராசையை அவன் தெரிவிக்கிறான். பெரியவன் அது கொடுத்தா இது நடைபெறும் அப்படின்றான். உலகத்தில் இருக்கிறது ஆண்டவர் அப்பே எழுதி வச்சிருக்காரு. இவ்விதமாய் புரட்டுகிறார்கள், நீதியை புரட்டுறாங்க அப்படிங்கிறார். அதோட அவர்களின் நல்லவன் முச்செடி கொத்தவன், செம்மையானவன், நெரிஞ்சலை பார்க்க கடுக்கூர்மையானவன், உன் காவல்காரர் அறிவித்த உன் தண்டனையிலே நாள் வருகிறது, இப்பொழுதே அவர்களுக்குள் கலக்கம் உண்டு அப்படிங்கிறார். உலகத்தை பத்தி அழகா ஒரு 2 வருஷத்திலே சொல்லி முடிச்சிட்டேன். இப்படி இருக்குது, இதுக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் தேடுற கனி சரியா கனி இல்லை. உஷ்ண காலத்து கனி எப்படி இருக்கும்? அந்த ருசியா இருக்காது, ஆண்டவருடைய அந்த உண்மையான குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறது. எதுக்கு ஆண்டவர் இதை சொல்றாரு? செப்பனியாவின் புஸ்தகம் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள், நீங்கள் உங்களை உயித்து ஆராய்ந்து சோதியுங்கள், தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தினாலே மறைக்கப்படுவீர்கள். ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவருக்கு.
மேலே சொன்ன மீகாவின் புஸ்தகத்தில் இல்லாதது போல இப்படி ஒரு வேலை நம்ம நீதியை தேடி மனத்தாழ்மையாக இருந்து அவருடைய நியாயத்தை கை கொண்டு நம்ம இருந்தால் ஆண்டவருடைய வருகிற நாளில் நம்ம மறைக்கப்படுவோம் அப்படிங்கிறார். ஸோ நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை அந்த அதிபதி மாறியோ, இல்லை நியாயாதிபதி மாறியோ, இல்லை இன்னொன்று பெரியவன் மாறியோ, இப்படி இந்த 3 கேட்டகரியில் உலகத்தோடு நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா என்பதை பற்றி ஆண்டவர் விளக்கிறாருங்க. அதோடு கூட ஏனென்றால் ஆண்டவர் பாவம் செய்த யாருமே விட்டு வைக்கிறதில்லை அப்படிங்கிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாயம் தீர்க்க நாளுக்காக வைக்கவும் அறிந்திருக்கிறார். இப்படி கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களே சோதனை நின்று ரட்சிக்கவும். எவ்வளவு சோதனை வந்தாலும் தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? காப்பாற்றுகிறார், ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறார். அதோடு அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னாக்க தேவ பக்தி நம்மிடையே இன்னும் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லை மாயையான தேவ பக்தி இருக்கிறதா? ஏன்னா தேவன் அறிவார், அதனால சொல்றாரு. அதுலேயே 2வது அதிகாரம் 2 பேர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. யார் இவங்க? தூதர்கள் பாவம் செஞ்சிருக்காங்க இல்லையா? அது நம்மளுக்கு தெரியும். அவங்களையே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். அடுத்தது, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்களை நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. இங்க காமிக்கிறார். எப்படின்னா தேவ பக்தி உள்ளவர்கள், அவபக்தி உள்ளவர்கள் 2 விதமா பிரிக்கிறார். ஏற்கனவே வாசித்த வசனத்துக்கும் இப்ப இருக்கிற வசனத்துக்கும். அப்போ அந்த பூர்வ காலத்துல 8 பேரை மட்டும் காப்பாற்றி ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த 8 பேரை வச்சுதான் இந்த 2வது உலகம் வந்துருக்குது. ஏன்னா இந்த முதல் உலகம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களாப்போ, அது நோவா காலத்து உலகம். இப்போ 2வது உலகம் அப்படிங்கிறப்போ 2 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதுல இருக்குது 5வது வசனம். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியையும் உண்டாயின என்பதையும் அப்போது இருந்த உலகம் ஜலப்பிரயத்தினால் அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்களா? இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம். அப்போது இருந்த உலகம் அப்படிங்கிற அப்போது இருந்த உலகம்னா அது முதல் உலகம், நோபா காலத்து உலகம். ஜல பிரளயம் அழிந்தது முதல் உலகம். இப்பொழுது இருக்கிறது 2வது உலகம். இந்த உலகம் எதுக்கு இருக்குது அப்படின்னா, எதுக்காக வைத்திருக்குது அப்படின்னா அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு 7வது வசனம் சொல்லுது. ஏன்னா தப்பித்தால் மட்டுமே தேவனுடைய அந்த கோபாக்கினைக்கு நாம் விலகி காத்துக்கொள்ள முடியும். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1-3 வரை, பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவியை அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் பாவத்தோடு பாவத்தை கூட்டாமல். அடுத்தது 2வது, என் வாக்கை கேளாமல் பார்வோனின் பலத்தினை விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும்
எகிப்தினுடைய நிழலுக்கு உங்களுக்கு இலட்சியாகவும் இருக்கும். என்ன சொல்லுதுன்னாங்க தேவனுடைய வசனம், பாவத்தோடு பாவத்தை கூட்டும்படி. இப்போ அப்படிதான் உலகத்தினுடைய ஜீவியம் அறிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கின்றதா என்று சோதித்து பாருங்கள் என்று தேவன் வலியுறுத்துகிறார். பாவத்தோடு பாவம் என்ன சேர்ந்துகிட்டு இருக்குதா? அது இல்லாம என் வாக்கை கேளாமல், தேவன் கொடுக்கிற எச்சரிக்கை வசனத்தை கேளாமல் பார்வோனின் பலத்தினால் விளக்கவும். பார்வோன்னு என்ன? அடிமைத்தனத்தினும் மறுபடியும் அங்கேயே போறோமா, அந்த பாவத்துக்குள்ளே போறோமா? ஏன்னா அங்கேருந்து கொண்டு வந்துட்டார் வசனத்தின் மூலமாக. இந்த பதில் எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு, முரட்டாட்டம் தேவனுடைய வசனத்தை கேட்காமல் முரட்டாட்டமா மறுபடியும் அங்கேயே அந்த நிழலுக்கு ஒதுங்குகிறவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்னு தேவனுடைய வசனம் சொல்லுது. அதிலே 8வது வசனத்திலிருந்து, இப்பொழுது நீ போய் இது பிற்காலத்துக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி. என்ன சொல்றாரு? பிற்காலத்துக்குன்னா இப்ப இருக்கிற காலம், இனி வர காலம் எல்லாத்துக்கும் சேர்த்து இதை அவர்களுக்கு முன்பாக ஒரு பலகையிலே எழுதி ஒரு புஸ்தகத்திலே வரை. இவர்கள் கலகமுள்ள ஜனங்களும் பொய் பேசுகிற பிள்ளைகளும் கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திரருமாக இருக்கிறார்கள். எப்படி கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்க விருப்பமே இல்லை. கலகக்காரர்கள் சொல்றார், பொய் பேசுறோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியா இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி தரிசனம் காண வேண்டாம் என்றும், நாடதிருஷ்டிக்காரரை நோக்கி யதார்த்தமா எங்களுக்கு தரிசனம் சொல்லாமல் எங்களுக்கு இதமான சொற்களை உரைத்து மாயமானவர்களை திருஷ்டிங்கள் என்றும் விசுவாசி கூட்டத்தினரை பிரியப்படுத்த வேண்டும் என்று இங்கு வசனம் எச்சரிக்கிறதுனா, நீ அப்படிதான் இருக்கிற அந்த கண்டித்து உணர்த்துதல் இல்லாமல் வரவர்களை அவர்களுக்கு இதமான வார்த்தைகளை கொடுத்து நீ போதித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு நீங்கள் வழியை விட்டு பாதை நின்று விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்கள் முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்றும் சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த வார்த்தையை வெறுத்து இடுக்கவும் தாறுமாறும் செய்கிறதை நம்பி அதை சார்ந்து கொள்கிறபடியால் இந்த அக்கிரமம் உங்களுக்கு உயர்ந்த சூரிலே விழ பிதுங்குகிறதும் திடீரென்று சடிதியாய் இடிய போகிறதுமான வெடியை போல இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்ல ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாருங்க. நீ இதுமாரி சொல்லி பண்ணிட்டுனா உன் அக்கிரமம் உயர்ந்த சுவர், 8வது சுவர், அதிலிருந்து என்ன விழ பிதுங்குகிறதும் அங்கிருந்து கீழே வந்து அப்படி இருக்கும். அடுத்தது சடிதியாய், திடீர்னு சடிதியாய் இடிய பண்ணுகிறதுமான வெடிப்பை போல இருக்கும். எப்படி இருக்கும்? வெடிப்பு உள்ள போயிடும். அதான் சொல்ல பரிசுத்தர் சொல்லுகிறார், அவர்களை அவர் தப்ப விடாமல் உடையும்படி குயக்கலக்கத்தை நொறுக்குவது போல் அவரை நொறுக்குவார். அடுப்பிலே நெருப்பு எடுக்கிறதற்கும் குளத்திலே தண்ணீர் முழுகிறதற்கும் நொறுங்கின துண்டுகளில் ஒரு ஓடாகிலும் அகப்படாதே போகும். ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்காது. உங்களை அப்படி நொறுக்கிடுவேன் அப்படின்னு தேவனுடைய வசனம் சொல்கிறது. அதோடு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதோடு கூட அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி மனதாயிராமல் அப்படி இருக்க வேணாம், மனம் மாறிடுங்க. எச்சரிக்கையாக வசனம் சொல்கிறது. அதோடு கூட மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 41-42 வசனங்கள். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு நின்று இவர்கள் மேல் குற்றம் சொல்ல. என்ன இங்க சொல்ல வருதுன்னா வசனம், யோனாவை ஆண்டவர் எதுக்கிட்டாருங்க? போய் அவங்களை எச்சரித்து வசனம் சொல்லு, நினிவே பட்டணத்தை அழிக்க போறேன், அக்கிரமம் பெருகிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இவரு அங்க மாறி இங்க மாறி கடைசியில ஒரு வழியா இந்த நினிவே பட்டணத்துக்கு போயிட்டு ராஜாலேருந்து எல்லாரும் துணித்தி சாம்பல்ல இருந்து அந்த கால்நடைகள் எதுவும் தண்ணி கூட குடிக்காம, கால்நடைகள் கூட
ராஜாவுக்கு உத்தரவு அப்படி கர்த்தனுடைய பயம் அப்படி இருந்து கடைசியில் ஆண்டவரை அந்த பட்டணத்தை மனசு மாதிரி காப்பாத்திட்டார். ஆனா இங்க பிரசங்கம் பண்ண யோனா அங்க இருக்கிறார். இப்போ ஆமணக்கு செடியில வந்து படுத்துக்கிட்டு எப்போ அந்த பட்டணம் அழியோன்னு பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் சொல்லிட்டு வசனம். ஆண்டவர் மேல ஆண்டவர் மீன் வயிற்றுல உள்ள விட்டு 3 நாள் இருந்து அங்கே தப்பிச்சு வந்ததே பெரிய பாட்டு. அதுலேயே விசுவாசம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் போய் பட்டணத்துல சொல்லிட்டாரு. சொன்ன ஆண்டவர் எதுக்கு எழுதினாரு, நீ போனா அந்த பட்டணம் காப்பாற்றப்படும், எச்சரிக்கை சொல்லிட்டு வந்துருன்னு சொன்னார். அந்த விசுவாசம் எங்க போச்சுன்னு தெரியல. இவருக்கு சொல்லிட்டு வந்துட்டார். வந்து ஆமணக்கு செடியில உட்காந்து என்ன எப்போ அந்த பட்டணம் அழிவுன்னு பார்த்துட்டு இருக்காரு. பட்டணம் அழிஞ்சதா? பட்டணம் அழியல. தேவனுடைய இறக்கத்தினால் அது காப்பாற்றப்பட்டது. அந்த விசுவாசத்தை பத்தி இந்த நினிவே பட்டணத்தார் வந்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றது பார்த்துக்கோ. அப்போ எவ்வளவு மறைக்கப்பட்டிருக்கு பாருங்க. அப்போ 42வது வசனம், தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாரும் வந்தாங்க. தென் தேசத்து ராஜஸ்திரீ இருக்கிறதே பெரிய வந்து அவருடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சொல்வது. யார் மேல குற்றம் சுமத்துறது? சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா மேல குற்றம் சுமத்துவாங்க இந்த சந்ததியாரோடு எழுந்து. அப்போ எப்படி சொல்லப்படுகிறது பாருங்க. தேவனுடைய வசனம் விசுவாசமா இருக்கிறது. அதை கடைபிடிக்க தவறுகிற பட்சத்துல அந்த சொன்னவங்க, அதாவது பிரசங்கம் செய்த அந்த பட்டணத்தார் தப்பித்துக் கொண்டார்கள். பிரசங்கித்த இவர் வந்து இவர் மேல குற்றம் வருவோம் அப்படிங்கிறார். அங்க யோனாக்கு, இங்க சாலமோன் ராஜாவுக்கு. அவங்களுக்கு அப்படின்னா அப்ப நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நம்ம மேல எப்படி குற்றம் வரும்? வேத வசனம் ஒரு காலம் பொய் உரையாது. அதோட எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 5வது அதிகாரம் 1-4 வரை, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும் எருசலேம் தெருக்களில் திரிந்து பார்த்து விசாரித்து அது வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருகிறேன். யாரே நியாயம் செய்கிற மனுஷனை நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா, உனக்கு நானே மன்னிப்பு தரேன் அப்படிங்கிறது. அப்ப நியாயம் காணப்படுகிறதா உலகத்தில்? இல்லவே இல்லையே. அப்போ யோபு நீதிமானா இருந்தான். அடுத்தது இந்த நீதிமானாக யாராரு இருந்தாங்க? வேத வசனங்களே, பரிசுத்த வேதாகமத்திலே நோவா நீதிமானா இருந்தான். அடுத்தது கொர்நேலியு நீதிமானா இருந்தான். இப்படி நிறைய இருக்க, ஒவ்வொருத்தரா சொல்ல முடியும். இப்போ அப்படி இந்த காலகட்டங்களிலே அந்த நீதி காணப்படுகிறதா? நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்? அதோடு கூட 2வது வசனம், அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய்யான இடுகிறார்களே. கர்த்தர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அது பொய் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவா நோக்குகின்றது, அவர்களை அடிக்கிறீர் ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. எவ்வளவு அடிச்சாலும் அது திருந்திக்கிற பாடல். தாவீது எவ்வளவோ தப்பு செஞ்சாரு, இருந்தாலும் அவருக்கு தண்டனை வரப்போ தண்டனையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் திருந்திக்கிட்டாரு. அதான் அவர் சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆனா நம்ம தப்பு செஞ்சுட்டு மறுபடியும் தண்டனை அனுபவிச்சு மறுபடியும் அதே தப்பு செய்யறோம்னு சொல்றாரு. அவர்களுக்கு நோகாது. அடுத்தபடியாக அவர்களை நிர்மூலமாக்குகிறேன் ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நிர்மூலனம் ஒன்றுமே இல்லாம 0 கொண்டு வந்தாலும் அவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கலும் கெட்டியாக திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். மனம் திரும்பவே மாட்டோம். ஆனா நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருப்போம். விசுவாசிகளாக போர்வையில் காணப்படும். அப்படின்னா நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமா? அடுத்ததாக, அப்போது நான் இவர்கள் நீசராமே, இவர்கள் மதியற்றவர்கள், கர்த்தருடைய வழியையும் தங்கள் தேவனுடைய நியாயத்தையும் அறியாதிருக்கிறார்கள் என்று. ஒண்ணுமே நீசர், அதாவது ஆண்டவர் தண்டனை கொடுக்க
தண்டனை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். ஆனால் அந்த பாவத்தோடு பாவம், அதுலேருந்து நம்மளால மீண்டு வரவே முடியல. அதுதான் மனம் திரும்புங்கள். அந்த மனம் திரும்புங்கள் என்ற வார்த்தை ஆண்டவர் வர்ற நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஏனென்றால் நாட்கள் அப்படி பொல்லாதைகளாக காணப்படுகிறது. அதோடு கூட எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, எருசலேம் நகரம் எங்கும் உருவப்போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெரு மூச்சு விட்டுகிற மனுஷன் நெட்டைகளில் அடையாளம் போடு. யார் தப்பு பண்றாங்களோ ஏன்னா எல்லாரும் கண்டறி அப்படிங்கிறார். 5வது வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்ட மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவப்பை வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமல் நீங்கள் இறங்காமலும் அப்படிங்கிறார். 6வது வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவரையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே தூங்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்போது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த 30 இடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எங்க அந்த நியாயத்துக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது, சபைக்குள்ள ஸ்டார்ட் ஆகுது. அதுல எங்க முதல்ல 30 இடத்தில் சபையை கண்காணிக்கப்படுகின்ற 30 இடத்தில் தோன்றுகிறது. நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா, அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோமா? சரி செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய காணப்படுகிறது. இதனால் தான் எச்சரிப்பின் சத்தம் என்று ஆண்டவர் வைத்திருப்பது இதற்காக. ஆண்டவர் ஒருவருக்கு எச்சரிப்பு தான், ஆசீர்வாதங்கிறது அது ஆண்டவர் கொடுக்கிறது. இது சரி செய்து கொண்டால் ஆசீர்வாதம். அதோடு கூட மாத்திரம் இல்லாமல் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரம் 27-28 வசனங்கள். ஏனென்றால் பரிசுத்த சபையிலே பரிசுத்த ஸ்தலத்திலே தூங்குங்கள் என்றால் சபையில் இருக்கிறது யாரு? விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படித்தானே உள்ள வரணும். அப்ப இங்கேருந்து தூக்கங்கள்லாம் முதியோரு, சிறு பிள்ளைகள், எல்லாரையும், வாலிபர்கள் யாரையும் விட்டு வைக்கல. அந்த வசனத்தை எல்லாரையும் சொல்லுது. அப்போ இன்னும் மனமாற்றப்பட வேண்டியது சபைக்குள் இருக்கிறவர்களை ஆண்டவர் சொல்லுகிற வசனமாக காணப்படுகிறது. அதுவும் 30 இடத்தில் துவக்கங்கள். 30 சபையை கண்காணித்துக் கொண்டு பரிசுத்தத்தோடு நடத்துகின்றவர்களிடத்தில் துன்மார்க்கம் காணப்படுகிறதா? எச்சரிக்கையான வசனம். இது சரி செய்தால் தான் எழுப்புதல் தானாக வரும். அவைக்குரிய எழுப்புதல் நம் பட்சத்தில் தேவன் கணக்கு கேட்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 18வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கம் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானாகி அவன் தன் ஆத்மாவை இழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. மனம் மாறிடு அப்படின்னு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். எப்பயாவது மனம் மாறிடு. அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு நாம் மாறிக்கொண்டு மற்றவர்களையும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த நியாயத்திற்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. யாரையும் விட்டு சிறியவர், பெரியவர், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவரும் 30 ஆரம்பிக்கிறது. அப்போ நம்ம சபைக்குள்ளதான் இருக்கணும். அப்போ நம்மளுடைய அந்த பரிசுத்தம், நம்மளுடைய அந்த நீதி நியாயம் எப்படி இருக்குது என்று சிந்தித்து பாருங்கள். சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளுங்கள். 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நாம் இது சரி செய்து கொண்டு என்ன துன்மார்க்கத்தை விட்டு நீதி உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது அது அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அந்த மில்லினியம் இயர்ஸ் ஆண்டவருடைய அந்த அரசாட்சிக்காக நாம் காத்திருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் உங்களோடு எப்படி எந்த நிலைமையில பேசிக்கொண்டிருக்கிறாரோ இந்த நிலையிலே நீங்கள் தேவனோடு பரிசுத்த ஸ்தலம், எந்த ஸ்தல சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம் அந்த சபைக்கு உண்மையாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் நீதி நடப்பிக்கிற விதமாகவும் காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. நாம் நம்மை சரி செய்து கொண்டு மற்றவர்களையும் நாம்
அந்த துன்மார்க்கத்தை விட்டு நீதியுள்ள பாதைக்கு, வெளிச்சத்தின் பாதைக்கு அது செல்வது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவர் அந்த முதல் வசனத்தில் சொல்றது பாருங்க, மீகால சொல்றது பாருங்க, அந்த உஷ்ண காலத்திலே நான் அந்த திராட்சை கொலைய நான் சாப்பிடணும். அந்த கனி, அந்த உண்மையுள்ள கனியை அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி கனி கொடுப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாமும் கனியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. நாமும் அப்படி மனம் மாறி தேவனுக்கு பிரியமாக காணப்படுவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் மற்றவர்களுக்கும் உங்களுடைய சபையினுடைய அங்கத்தினர்களுக்கும் இதை ஃபார்வர்ட் செய்து தேவனுடைய அந்த நீதியை அவர்களும் தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் வழிவகை செய்தீர்கள். தெய்வத்தாமே ஆசீர்வதித்து கொடுப்பார்கள்.